ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மனிதர் அன்ன ரஜுலன் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஃபஷகா இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னமா ஃபீ பைத்திஹி மம்ஹூகும் மின்ஹுல் பரக்கா, என்ற வீட்டுல எவ்வளவு கொண்டு வந்து சேர்த்தாலும் பரக்கத் இல்லாம இருக்குது, பரக்கத்தே இல்லாம இருக்குது. மா ஃபீஹி பரக்கா, வீட்டுல பரக்கத் இல்ல. லா யூஜது ஃபீஹி பரக்கா. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இந்த வீட்டுல பரக்கத் இல்ல, எவ்வளவு கொண்டு வந்து சேர்த்தாலும் ஒன்றுமே இல்லாம இருக்குது. இப்ப நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டது, ஃபைன அன்த மின் ஆயத்துல் குர்ஸ், ஆயத்துல் குர்சியுடைய விஷயத்துல எங்க நீங்க ஓதுறீங்களா? மா துலியத் அலா தஆமின் வலா இதாமின் இல்லா அன்மல்லாஹு பரக்கத ذلك الطعام والإدام تزيد البركة. ஒரு சாப்பாட்டுல ஒரு ஆணத்துல அந்த ஆயத்துல் குர்சியை ஓதின அன்புக்குரியவர்களே, அதுல பரக்கத் போகும். அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவார். இந்த விஷயத்தை அன்புரை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் கரா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி இருக்குது, வஹவாத்தீம் அல் பக்ரா, பக்ராவுடைய கடைசி ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி வல் முஃமின், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி வல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய ஆமன ரசூல் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். ஓதுறாரு பக்ராவுடைய கடைசி பகுதி. யார் ஓதுவாங்களோ, ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாங்களோ, இந்தல் கர்ப், அவருக்கு கஷ்டமான நேரம், இந்த ஷித்தா அகாஸஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்துல அல்லாஹ் கை கொடுப்பான், உதவி செய்வான். ஆனா அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குது. ஆயத்துல் குர்சியை எல்லாருக்கும் தொடர்ந்து ஓதேலாது. இந்த ஆயத்துல் குர்சி லா யுவாதிபு அலைஹா இல்லா இன்சான் யுஹிப்புஹுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ, அல்லாஹ் யாரின் மீது அன்பு வைக்கின்றானோ, வ கரீபும் மினல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வுக்கு யார் நெருக்கமாக இருக்கின்றானோ இவன் தான் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதுவான். அதனுடைய முறப்பிரகாரம் ஓதுவான். பாடம் இருக்கும், எழுத்துல இருக்கும், பதிவுல இருக்கும், எல்லா இடத்திலும் இருக்கும், ஆனால் ஓத மாட்டான். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, மர்ஃபூஆன ஹதீஸ், இன்னல்லாஹ அவ்ஹா இலா கலீமிஹி மூஸா அலைஹிமு ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புறான், அன்னமன் கரா ஆயத்துல் குர்சி, யார் ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்க, யா மூஸா ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால, ஜஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹு கல்பஷ் ஷாக்கிரீன், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஆயத்துல் குர்சியை ஓதுன மனிதருடைய உள்ளத்தை நன்றி உள்ள உள்ளமாக, ஷாக்கிரீன்களுடைய உள்ளமாக, வலிசான ஜாக்கிரீன், எந்த நேரம் திக்ர்ல திளைச்ச மனிதனுடைய நாவாக நாவ அல்லாஹ் ஆக்குவான். வஸவாபன் நபியின், நபிமாருக்குரிய கூலி கிடைக்கும். வ அமால சித்தீகீன், சித்தீகீன்களுடைய அமலுக்குரிய கூலி கிடைக்கும். வலா யுவாதிபு அலா ذلك இல்லா நபி அவ் ஸதீக் அவ் அப்துன் இம்தஹன கல்புஹு பில் ஈமான், ஈமான் உள்ள கல்பு, உண்மையான மனிதர், நபி, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதுல முஆதபா தொடர்ந்து அதுல இருக்க முடியும். ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதேனும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்புகள் வந்திருக்கிறது, பாதுகாப்புகள் வந்திருக்கிறது. சூரத்துல் பக்ரா இருக்குது, அதுல ஒரு ஆயத் இருக்கு, சூரத்துல் பக்ரா ஆயத், அதுக்கு சையிதான் சொன்ன மாதிரி சையிதத்து ஆயாத்துல் குர்ஆன், அல் குர்ஆன், இந்த வீட்டுல இந்த ஆயத் ஓதப்படும். ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ரால் இருக்கக்கூடிய இந்த ஆயத், ஃபீ பைத்தின் ஃபீஹி ஷைத்தான், அந்த வீட்டுல ஷைத்தான் இருந்தா இல்லா ஹரஜ மின்ஹு, ஷைத்தான அப்படியே வெளியாக்கி விரட்டி. ஆயத்துல் குர்சி அதுதான் ஆயத்துல் குர்சி சொன்னாங்க. அந்த ஆயத் பக்ரால் இருக்கக்கூடிய ஆயத், சூரத்துல் பக்ரால் இருக்கக்கூடிய ஆயத். எல்லாரும் அன்புக்குரியவர்களே ஓதி பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு ஆயத்துல் குர்சினா பாடவும் இல்லை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில்
ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்னிடத்துல சொன்னாங்க, அன இஃப்ரீதன் யகீது லக யுதப்பிரு லக. என்ன இஃப்ரீத் என்று சொல்றது ஒரு ஜின். அன்புக்குரியவர்களே, உங்களை தாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார் ஒரு ஜின். எனவே உங்களோட விருப்புக்கு நீங்க போனா, படுக்கைக்கு போனா ஆயத்துல் குர்சி ஓதி படுக்கணும். ஃபிராஷுக்கு போனா ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. இது என்ன செய்யும்? கான யஹ்ருசு வஹிய தஹ்ஃபதுல் இன்சான் மின் குல்லி ஷர் வ தஹ்மீஹி மின் கைதி ஷைத்தான். ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும். வ தஹ்ஃபதுஹு பி அம்ரில்லாஹி தஆலா. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுங்க. இக்ராஉ சூரத்துல் பக்ரா. அதை பட்டி பிடிச்சு கொண்டா அதுல பரக்கத் இருக்குது. அதை யாரு அது விட்டுடுவாங்களோ அதுல முஸீபத் உண்டாகும். யாரு பக்ராவை ஓதுவாங்களோ வலா யஸ்தீஉஹா அல் பஸலா. நான் ஆரம்பத்தில் சொன்ன சூனியம், கண்ணூறு இவைகளுடைய தாக்கங்கள் தாக்காது. பக்ரா வளமையாக ஓதுவாங்க. வலா யஸ்தஜில் பஸலான்னு சொன்னா சஹர், சூனியக்காரன். சூனியக்காரனுடைய சூனியத்துடைய தாக்கம் என்ன செய்யாது. இது என்ன செய்யணும் என்றால், நாங்கள் ஆயத்து குர்சி ஓதுறோம் தான், இதால நாங்கள் வளமையாக ஓதுறோம். நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில் ஓதுறோம், இரவில் படுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஓதுறோம். இது யக்கீனோட ஓதணும். அடுத்தது அல் ஹை அல் கையூம், ஹையுல் கையூம், மீட்டி மீட்டி சொல்லணும். அல்லாஹ் எங்கட பிரச்சனை, எங்கட கஷ்டம், எங்கட துன்பம் என்ன, அல்லாஹ்விடத்துல நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய ஆற்றலை எங்கட கல்புக்கு கொண்டு வந்து நாங்கள் செய்வோம்டா. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆயத்துல் குர்சியை வல்லமையாக ஓதி வாராரு. ஒரு நாள் மௌத்தாகினா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னah இல்லா யமூத். அவர் சொர்க்கத்துக்கு ஒட்டனே போவாரு. அதுக்கு தடை அவர் மௌத் தான். ஆயத்துல் குர்சியை வல்லமையா ஓதி வாரவரு, அவருக்கு ஒன்றே ஒன்று தடை சொர்க்கத்துக்கு போறதுக்கு மௌத்து தான் தடை. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால அன்புக்குரியவர்களே, 5 தஹ்சீனாத்துகள், அதோட குதுபா முடிச்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, 5 தஹ்சீனாத், 5 தஹ்சீனாத்துகள். சூனியங்கள், கண்ணூர் இவைகளுடைய இதழ்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வளையம் சொல்வார். 5 தஹ்சீனாத் எங்களோட வாழ்க்கையில லேசாக ஞாபகத்தில் வச்சு இதை பின்பற்றிலும் ஒன்று. எங்களுக்கு பாடமான பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவ ஸமீஉல் அலீம். காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை ஓதுறோம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத் மின் ஷர்ரி மா ஹலக். இது 3 தடவை காலையில, அந்தியில 3 தடவை ஓதுறோம். அடுத்தது காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதும். அன்புக்குரியவர்கள், ஆயத்துல் குர்சி ஓதும். அடுத்தது குல் சூரா இருக்குதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில குல் சூரா ஓதும். குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதும். அடுத்தது முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களை, 4 சொல்லிட்டேன். 5வது, வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் வுது செஞ்சு கொண்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது 5 தஹ்சீனாத், 5 பாதுகாப்பு வளையங்கள். எங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படாது. இது ஒவ்வொன்றுக்கும் விரிவான ஆதாரத்தோடு, தெளிவான ஹதீஸ் ஆதாரத்தோடு இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த 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 பாதுகாப்பு வளையத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வச்சோம். சில சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்குது. சில இன்சிடென்ட், சில ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஒரு நாள், அந்த நாள் அந்த துஆ ஓத மறந்துட்டாங்க, அந்த கலிமாக்களை சொல்ல மறந்துட்டாங்க. நாங்கள் ஞாபகம் வச்சு கவனமாக ஓதும். ஓதின நாள் வீடு பத்துது சொல்றாங்க. உங்களோட வீடு பத்துது இல்ல. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, வீடு பத்துது இல்ல, என் வீடு பத்தல. திருப்பி சொல்றாங்க, உங்களோட வீடு தான் பத்துது இல்ல. இவர் பார்க்கல. என்னண்டா இவருக்கு நம்பிக்கை, பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவ ஸமீஉல் அலீம். நான் ஓதி என் வீடு பத்த சான்ஸே இல்ல, என் கடை பத்த சான்ஸே இல்ல, எனக்கு ஆபத்து நடக்க, எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸே இல்ல. நம்பிக்கை போயிட்டு பார்த்தா அவரோட வீடு பத்தல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் பத்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இதுதான். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோட யக்கீனோட